ஹாய் ரயில்வே எக்ஸ்பீரியன்ஸ் ஏஎல்பி சிபிஎட்டி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டீஸர் ஆர்ஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏஎல்பிக்கான ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஎல்பி சிபிடி 2க்கான ரிசல்ட் வந்து ஜூலை 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்போதே சிபிஎட்டியை வந்து நாங்கள் ஜூலை 15 நடத்த போகிறோம் அப்படின்னு ஆர்ஆர்பி சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு சென்னை ஜோன் பார்த்திங்கன்னா ஜூலை 15 மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட் தான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சென்னை ப்ளஸ் திருநெல்வேலி இந்த 2 இடத்துல தான் தமிழ்நாடு ஜோன், அதாவது சென்னை ஜோனுக்கான எக்ஸாம் நடந்துச்சு. இங்கே வேறு எங்கேயாவது சென்று வேறு ஏதாவது ஊரில் எழுதிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து சிஸ்டம் ஹேங் ஆகிருக்கு. ஒரு சில பேருக்கு மானிட்டரே ஆஃப் ஆகிருக்கு. அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் அதை சரி பண்ணிட்டாலும் நமக்கு வந்து அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அதில் நிறைய பேர் வந்து சரியாக எக்ஸாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து அதாவது ஜூலை 15 வந்து நார்த்தில் ஒரு சில இன்ஸ்டியூட்டோ ஒரு சில சென்டரில் வந்து நிறையா பேருக்கு அந்த மாதிரி நடந்ததுனால ஃபுல்லாகவே அந்த சென்டரோட எக்ஸாமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜூலை 15 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட்டீஸை பாருங்களேன். இந்த ஆர்ஆர்பியோட நோட்டீஸை பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து ராஞ்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎஸ்பின் ரீஷெடியூல் டு டெக்னிக்கல் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்போ ஜூலை 15 வந்து சொல்லிட்டாங்க. ராஞ்சி மட்டும் இல்லை, அதே மாதிரி பாட்னாலையும் இதே மாதிரி இன்ஸ்டியூட் நடந்ததுனால அந்த சென்டரில் இருந்த எக்ஸாமை வந்து அந்த ஷிஃப்ட்டுக்கான எக்ஸாமை அந்த சென்டர் பர்டிகுலராக அந்த சென்டரை மட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கம் சிஸ்டம் ஹேங் ஆனது பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் ஒரு சில சென்டரில் வந்து பென் அண்ட் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக சிபிஐடி வந்து பென் அண்ட் பேப்பர் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த மெமரி டெஸ்ட்லாம் இருக்கிறதா நோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒரு கிளிப்பும் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாச்சு. இந்த பென் அண்ட் பேப்பரை கொடுத்து இவங்க அந்த மெமரி டெஸ்ட்டுக்கான இமேஜஸை ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தாங்க. எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரில. அதுக்கப்புறம் என்னென்னா நார்த்தில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் பூரா இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி, ஏன்னா ஒரு சில அந்த சென்டருக்கு மட்டும் பண்ணால் பத்தாது, முக்கால்வாசி எல்லா சென்டர்லேயுமே குறைஞ்சது ஒரு 10-15 பேருக்கு வந்து இந்த இஷ்யூ இருந்ததுனால இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு ரயில்வே அந்தந்த ஊரில் இருக்கிற ரயில்வே போர்டோட சேர்மனுக்கு டைரெக்டாக சேர்மன் ஆஃபீஸுக்கே போய் எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கிளிப்பை ஆட் பண்ணிக்க பாருங்கள். மாதிரி இஷ்யூ ஆனதுனால ரயில்வே போர்டில் மறுபடியும் இப்போ ஒரு 26/7/2025 வந்து மறுபடியும் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டிசைடட் டு கண்டக்ட் ரீ எக்ஸாம் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் டியூ டு தி டெக்னிக்கல் இஷ்யூ டூரிங் தி சிபிஐடி எக்ஸாம் ஹெல்ட் 15/7/2025. அதாவது அந்த யார் யாருக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் மறுபடியும் ரீஎக்ஸாம் வைக்க போகிறோம். அது என்ன டேட்டு டைம் அப்படின்னு நாங்கள் இனிமேல் சொல்லுவோம். நீங்கள் ரெகுலராக வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ யார் யாருக்கு சிஸ்டம் வந்து ஹேங் ஆச்சோ, யார் யாருக்கு சிஸ்டம் ஆஃப் ஆச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் ரீஎக்ஸாம் வைக்க போகிறாங்க. இது வந்து எல்லா ஜோனும் சென்னை ஜோன்லேருந்து ஆர்ஆர்பியில் இருக்கிற எல்லா ஜோனுக்குமே இப்படி தான் வைக்க போகிறாங்க. ஸோ உங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆகி இருந்துச்சு, உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இன்விஜிலேட்டர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஎக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு ரீஎக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆகிருக்கா, உங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வைப்பாங்க. இன்னொன்று வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து லிங்க் ஒன்று விட்ருக்காங்க. நம்ம எப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுவோம்ல, அந்த லிங்க்கு நான் அந்த வீடியோவில் கீழே ஆட் பண்ணுறேன். அதை போய் செக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போய் உங்கள் டீட்டெயில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 கேண்டிடேட்டோட டேஷ்போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு கேண்டிடேட்டுக்கு ரீஎக்ஸாம் இருக்குது, இன்னொரு கேண்டிடேட்டுக்கு ரீஎக்ஸாம் இல்லை.
இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அதில உங்க டீட்டெயில் உங்க ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்த போட்டு லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரீ எக்ஸாம் இல்ல அப்டின்னா, உங்க டேஷ்போர்ட்ல 2 தான் இருக்கும். இந்த மாரி கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அண்டு ஹெல்ப் டெஸ்க் இது 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்போனா உங்களுக்கு ரீ எக்ஸாம் இல்ல அப்டின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு ரீ எக்ஸாம் இருக்கு அப்டின்னா, நீங்க இதே உங்க டீட்டெயில்ஸ் லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்க டேஷ்போர்ட்ல இந்த மாரி 3வதா ஒரு காலம் இருக்கும். சிபிஏடி ரீ எக்ஸாம் கேண்டிடேட் அப்படின்னு. அதில வந்து டியர் கேண்டிடேட் யூ ஆர் அட்வைஸ்டு டூ அப்பியர் ஃபார் ஏஎல்பி சிபிஏடி ரீ எக்ஸாம். டேட் ஃபார் த ரீஷெட்யூல்டு எக்ஸாம் வில் பி கமிட்டட் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீ எக்ஸாம் இருக்கு. இது இல்ல அப்படின்னா ரீ எக்ஸாம் இல்ல. அதே மாரி ரீ எக்ஸாம் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மெயிலும் வந்திருக்கு. அத நான் மெயிலையும் காட்டுறேன். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம். அது எப்படி ப்ரோ தெரியும்? எனக்கு வந்து நான் என் சிஸ்டம் ஆஃப் ஆச்சா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்க சிஸ்டத்தில நடக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். அதாவது லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க சிஸ்டம் ஆஃப் ஆகுதா? நீங்க எவ்வளோ நேரம் அத ஆன்ல வச்சிருக்கீங்க? எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்கீங்க முதற்கொண்டு அங்கே ரெக்கார்ட் ஆகும். அந்த சர்வர்ல ரெக்கார்ட் ஆகும். அந்த லாக்க வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா? இல்லையா? உங்க சிஸ்டம் ஆஃப் ஆயிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நீங்க மெயில்ல பார்த்தீங்கன்னா, அங்கே எழுதியிருப்பேன். அங்கே அந்த ரீ எக்ஸாம் இருக்கிற கேண்டிடேட்டோட மெயில் ஆர்ஆர்பி சைட்லேருந்து அனுப்பியிருக்குது. அதில பார்த்தீங்கன்னா, டியர் கேண்டிடேட்ஸ் ஆன் அனலைசிங் இந்த எக்ஸாம் லாக்ஸ் இந்த லாக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த லாக்ஸில தான் உங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த லாக்ஸ வச்சு தான். ஆன் அனலைசிங் த எக்ஸாம் லாக்ஸ் ஆஃப் சிபிஐடி எக்ஸாம் ஹெல்ட் ஆன் 15/7/2025 இட் சீன் தட் யுவர் கம்ப்யூட்டர் கெட் லாக்டு டூரிங் மெமரி டெஸ்ட். கரெக்ட்டா சொல்றாங்க. எந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஆஃப் ஆச்சு, அதாவது லாக் ஆச்சுங்கிறத முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ் சச் யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்பியர் இன் சிபிஐடி ரீ எக்ஸாம். டேட் ஃபார் விச் வில் பி நோட்டிஸ்டு சூன். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கீப் செக்கிங் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட் ஃபார் எனி ஃபர்தர் அப்டேட்ஸ். இந்த மாரி இந்த லாக்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த ரெக்கார்ட் ஆனத வச்சு தான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு லாக் ஆச்சா இல்லையா? ஆஃப் ஆச்சா இல்லையா? அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இத செக் பண்ணி எல்லாரும் மெயில செக் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரீ எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிரும். இது ஏன் ப்ரோ எல்லாருக்கும் வைக்காம ஒரு சில பேருக்கு மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 70% ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஒழுங்கா ஆஃப் ஆகாம ஒழுங்கா அவங்க எக்ஸாம குடுத்துட்டாங்க. ஒரு 30% ஓவராலா ஒரு 30% மட்டும்தான் இந்த மாரி இஷ்யூஸ்லாம் வந்ததுனால எல்லாருக்கும் வைக்காம ஒரு சில பேருக்கு மட்டும் திருப்பி வைக்கிறாங்க. இதில வந்து நமக்கு வந்து நார்மலைசேஷன் இருக்கா? இல்ல அவங்களுக்கு டஃப்பா வருமா? நமக்கு ஒரு வேளை நமக்கு டஃப்பா இருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு இது எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இது ஒரு சில பேர் நான் வந்து ஒழுங்கா நல்ல மார்க் இருக்கும். நான் சிபிஐடி ஒழுங்கா பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரீ எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா, இது நல்ல வாய்ப்பு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அன்லிமிட்டெட் எஜுகேஷன் எல்லாருக்கும் தெரியும். சைக்கோமெட்ரி நிறைய பேர் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த அன்லிமிட்டெட் எஜுகேஷனோட பாஸஸ் இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட கூட நீங்க வாங்கி அந்த அன்லிமிட்டெட் எஜுகேஷன்ல டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ரியல் எக்ஸாமும் அன்லிமிட்டெட் எஜுகேஷன்ல குடுத்த லைவ் டெஸ்ட்டும் எல்லாமே சேமா இருந்திருக்கு. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால நீங்க அதில ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சென்னை ஜோன் அதாவது தமிழ்நாட்ல சென்னை ஜோன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 டூ 100 பேருக்கு தான் ரீ எக்ஸாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால எல்லாருக்குமே சென்னை ஜோன் தான் சென்னையில மட்டும் தான் சென்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.